ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல். குழந்தைங்க முதல் பெரியவங்க வரைக்கும் நிறைய பேர் பல்லு வலியால் அவஸ்தைப்படுவாங்க. ஒரு பல்லு தான் வலிக்கும், ஆனால் எல்லா பல்லும் சேர்ந்து காது, தலை, கண்ணு எல்லாமே சேர்ந்து வலிக்க ஆரம்பிச்சிடும். இந்த வலி காரணமாக வலி மாத்திரை வாங்கி போடுவோம், அந்த டைம் கேட்கும், திரும்பியும் வந்துடும். பல்லு வலி, ஈறு வலியால் அவஸ்தைப்படுறீங்க அப்படின்னா இதை நிரந்தரமாக குணப்படுத்திடலாம். அதுக்கு இந்த பொருள் மட்டும் இருந்தால் போதும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எந்த வலியை நானும் தாங்கிக்கலாம், ஆனால் பல்லு வலி, ஈறு வலி வந்துருச்சுது அப்படின்னா நம்மளோட அந்த தலைப்பகுதி எல்லாமே வலிக்க ஆரம்பிச்சிடும். அந்த வலியை தாங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒன்று. உங்களுக்கு பல்லு வலி, ஈறு வலி இருக்குது அப்படின்னா இதை மட்டும் நீங்கள் உடனே செஞ்சிருங்க. அடுத்த நிமிஷத்துலேயே உங்களுக்கு டக்குன்னு குணமாயிரும். நம்ம வீட்டு சமையல் அறையில் இருக்கக்கூடிய 3 பொருள் மட்டும் இருந்தால் போதும். 3 கிராம்பு எடுத்துருக்கிறேன். இதை இடிக்கல்ல சேர்த்துட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். லவங்கம் கம்மியாக சேர்த்து மிக்சி ஜாரில் சேர்த்து பவுட்ரு பண்ணணும் அப்படின்னா அது சரியா பவுடர் பண்ணாது. லவங்க பொடி வச்சிருந்தீங்கன்னா அதை கூட நீங்க எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு தட்டி எடுத்திருக்கிறேன். இதை இன்னொரு பவுல்ல சேர்த்துக்கலாம். கிராம்பு பல்லுல இருக்கக்கூடிய வலியை குணப்படுத்தக்கூடியது. தட்டி வச்சிருக்க கிராம்பை பவுல்ல சேர்த்துட்டு இதை ஓரமா எடுத்து வச்சுக்கலாம். இன்னொரு பொருள் இஞ்சி, ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்துக்கலாம். இஞ்சியையும் ஒரு இடிக்கல்ல சேர்த்து 1-2 தட்டி எடுத்துக்கலாம். இஞ்சி பல்லு ஈறுகளில் இருக்கக்கூடிய வீக்கத்தை குறைக்கும். ரொம்பலாம் இஞ்சி சேர்த்துக்காண்டா ஒரு சின்ன துண்டு மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா தட்டி எடுத்துட்டு அதை புழிஞ்சு எடுத்துக்கோங்க கையால். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு வடிகட்டியில் சேர்த்துட்டு நல்லா மசிச்சு விட்டீங்க அப்படின்னா அதில் இருந்து சாறு வரும். நான் அந்த மாதிரி தான் வடிகட்டியில் சேர்த்து நான் வடித்து எடுத்துக்கிறேன். ரொம்பலாம் இஞ்சி சாறு தேவையில்லை. ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக இருந்தாலே போதும். வடிகட்டி எடுத்த இஞ்சி சாரை பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம்ல லவங்கம், அது கூட இஞ்சி சாரை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இது சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மஞ்சத்தூள் தான். மஞ்சத்தூள் சொத்தைப்பல்ல இருக்கக்கூடிய கிருமிகளை அழிக்கக்கூடியது மஞ்சத்தூள். மஞ்சத்தூளையும் அதோட சேர்த்துட்டு இஞ்சியும் லவங்கமும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நம்ம அதை பல்லில் வச்ச உடனே ஒரு எரிச்சல் வரும். அந்த எரிச்சலை குழந்தைங்கள்லாம் தாங்கிக்க மாட்டாங்க அப்படின்னா இது கூடவே ஒரு 2-3 சொட்டு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா ஒரு பேஸ்ட் மாதிரி வரும். இந்த பேஸ்ட்டை உங்களுக்கு எந்த இடத்துல பல்லு வலிக்கிறதோ அந்த சொத்தப்பல்லில் இந்த பேஸ்ட்டை வச்சுருங்க. அதே மாதிரி ஈறு வலி, ஈறு வீக்கம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துலையும் இந்த பேஸ்ட்டை நீங்கள் வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உடனே குணமாயிருங்க. இதை நீங்கள் ஒரு 5 நிமிஷம் வச்சா போதும். 5 நிமிஷம் வச்சுட்டு நீங்கள் பேசாமலே இருந்துருங்க. உங்களுக்கு 5 நிமிஷத்தில் டக்குன்னு உங்களோட பல்லு வலி இருந்த இடம் தெரியாமல் போயிடும். இதுக்காக வலி மாத்திரெல்லாம் வாங்கி சாப்பிடாதங்க. நேச்சுரலாகவே நம்மளோட பல்லு வலியை குணப்படுத்திடலாம். குழந்தைங்க நல்லா இருந்து விளாண்டுக்கிட்டு இருப்பாங்க. நைட்டு டைம்லலாம் ரொம்ப பல்லு வலிக்குதுன்னு அவஸ்தைப்படுவாங்க. அந்த டைமில் இதை செஞ்சு வைங்க, உடனே பல்லு வலி போயிடும். பல்லு வலி, ஈறு வலியால் அவஸ்தைப்பட்டீங்கன்னா இது மட்டும் இருந்தாலே போதும், டக்குன்னு குணமாயிரும். இதுக்காக கடையில் போய் எந்த ஒரு பொருளும் வாங்காண்டா நம்ம வீட்டு சமையல் அறையில் இருக்கக்கூடிய பொருட்கள் இருந்தாலே போதும். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தனா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெளியில் போகும்போது நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா திடீர்னு நமக்கு பல்லு வலி வந்துடும். அந்த மாதிரி வந்துருச்சுது அப்படின்னா எப்போவுமே கிராம்பு கையில் வச்சுக்கோங்க. எந்த இடத்துல பல்லு அதிகமாக வலிக்குதோ அந்த இடத்துல ஒரே கிராம்பை வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் அந்த கிராம்பை எடுத்து வெளியில் போட்டுட்டீங்க அப்படின்னா பல்லு வலிச்ச இடமே உங்களுக்கு தெரியாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து அதை தோலை நல்லா சீவிட்டு 1-2 தட்டி எடுத்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் உப்பும் எடுத்துட்டு 1 கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா தலான்னு கொதிச்சதும் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு மிதமான சூடு வந்ததும் வாயை நம்ம டெய்லி கொப்பளிச்சோம் அப்படின்னா வாயில இருந்து வரக்கூடிய பேட் ஸ்மெல்லு போயிடும். இந்த மாதிரி ரெகுலராக செய்கிறதுனால நமக்கு பல்லு வலியும் ஈறு வலியும் வரவே வராது. வாயும் நல்ல ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும். இனிமேல் பல்லு வலி, ஈறு வலியால் அவஸ்தைப்படுறீங்க அப்படின்னா மாத்திரை மருந்தெல்லாம் எடுத்துக்காதங்க. நம்ம வீட்டு சமையல் அறையில் இருக்கக்கூடிய இந்த 3 பொருள் மட்டும் இருந்தால் போதும், உங்களோட பல்லு வலியெல்லாம் பறந்தே போயிடும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் நம்ம சேனலில் நிறைய இருக்குது. நம்ம சேனலை பார்க்காதவங்க ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.